நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் சுஃபியான். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்கள் அனைத்தும் முடிவுகளெல்லாம் வெளியாகியிருக்கிறது. தமிழ்நாட்டில் புதிய ஒரு அரசு தொங்கு சட்டமன்றமாக இருந்தாலும் கூட அதற்கான தேடுதல், இந்த அரசாங்கத்தை நிலைப்படுத்துவதற்காக ஆதரவு வலயத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதிய தமிழ்நாட்டு மக்கள் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்திய தேர்தல் என்று திருமதி கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் திருமதி சசிகலா அவர்கள் அறிக்கை ஒன்றை அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். தமிழக மக்கள் வாக்காளர் பெருமக்களுக்கு முதலிலே தமது நன்றியை பகிர்ந்து கொண்ட திருமதி சசிகலா அவர்கள் இந்த தேர்தலில் தனது பிரதான கோரிக்கையை மக்கள் அங்கீகரித்து உள்ளார்கள். எதிரிகளும் துரோகிகளும் வீழ்த்தப்பட்டுள்ளார்கள். திமுக மன்னராட்சி முடிவுக்கு கொண்டு வந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வரலாற்றில் போட்டியிட்ட முதல் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் தமிழக மக்களின் உரிமைகளுக்காகவும் நலனுக்காகவும் எனது குரல் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கும். எனது எஞ்சியிருக்கும் காலம் முழுவதும் தமிழக மக்களுக்காகவே உழைப்பேன் என்றும் தமிழக மக்களுக்கு என்றென்றும் துணை நிற்பேன் என்றும் இந்த நேரத்தில் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மையார் சசிகலா அவர்கள் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட அவரால் இந்த ஒரு சிறப்புமிக்க செவ்வியை வழங்க முடிந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் 40,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை 16,000 என்று ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளிலே அவர்கள் சிறந்த பங்காற்றியிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி என்பது பொதுவாக எல்லோருக்கும் ஒரு அளவீடு அல்ல. இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த உலக காரியங்களில் வெற்றி பெறுவதும் இல்லை, தோல்வி அடைவதும் இல்லை. ஜனநாயகம் சிலருக்கான சில வாய்ப்பை வழங்குகின்றது, அவ்வளவுதான். இந்த ஆட்சி இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் தமிழ் மக்களுக்கு ஏன் வந்தது? நடந்த ஆட்சியின் மீது மக்களின் கோபம் எதற்காக வந்தது? தான் 2 ஆண்டுகளில் 108 இடங்களில் மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் எல்லா தரப்பினரின் வாக்குகளை நடிகர் விஜய் ஏன் பெற்றார்? அதாவது தமிழக வெற்றி கழகம். இந்த பல்வேறு செய்திகளுக்காக நாங்கள் இப்போது விவாதிக்கப் போகிறோம். அம்மையார் சசிகலா அம்மா அவர்களின் தமிழ் மக்களுக்கு அவர் அழகான ஒரு சிறந்த செவ்வியை வழங்கியிருக்கிறார். நீண்டகால தன் அனுபவத்தின் வாயிலாக உரிமைகளுக்காகவும் நலனுக்காகவும் எனது குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். எனது எஞ்சியிருக்கும் காலம் முழுவதும் தமிழக மக்களுக்காகவே உழைப்பேன் உழைப்பேன் உழைப்பேன். இந்த நிகழ்ச்சியில் எம்மோடு கலந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர், திராவிட ஆய்வாளர் தோழர் துரைக்கண்ணா, அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் மற்றும் ராமன். வணக்கம். துரைக்கண்ணா, நீங்களே ஆரம்பிங்க. மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதிய தமிழ்நாட்டு மக்கள் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்திய தேர்தல். நடைபெற்று முடிந்திருக்கிற 2026 சட்டப்பேரவை தேர்தல் என்பது தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கான ஒரு தேர்தலாக தான் நம்ம பார்க்குறோம். 1952 நடைபெற்ற முதல் தேர்தலிலிருந்து நடைபெற்று முடிந்த 2021 16 சட்டப்பேரவை தேர்தல்களில் இல்லாத ஒரு பெரும் ஆச்சரியகரமான அதிர்ச்சிகரமான ஒரு வெற்றியாக தான் அந்த தாவேகா வெற்றியை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. மக்களுடைய மனநிலை என்ன என்பதை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை. திராவிட கட்சிகள் மீதான அதிருப்தியா அல்லது தொடர்ந்து இவர்களே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள், ஒரு புதியவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று திரு விஜயை நம்பி வாய்ப்பு கொடுத்துருக்கிறார்களா அப்படின்னு நமக்கு தெரியலை. ஏன்னா இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் சிறந்த நல்ல ஆட்சியை கொடுக்கிறோம் என்று அரசியல் களத்திற்கு வந்த பிரபல நடிகர்கள் பலருமே தோல்வியுற்றிருக்கிறார்கள். நடிகர் திரு சிவாஜி கணேசன் ஆகட்டும், நடிகர் டி ராஜேந்தர்,
பாக்கியராஜ், சரத்குமார் தொடர்ந்து வந்தாங்க. கடைசியாக மக்கள் நீதி மையத்தினுடைய கமல்ஹாசனும் வருகிறார், ஒரு மாற்றாக நான் வருகிறேன் என்று. யாரையுமே இந்த மக்கள் அங்கீகரிக்கவில்லை. அவர்களுக்கான அந்த அரசியல் புரிதல், அவர்களுக்கான அரசியல் பயணம் என்பது எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் திரு விஜய் அவருடைய அரசியல் என்ன என்பது தெரியல. அவர் கட்சியை தொடங்கிய காலம் முதலே ஒரு கருத்தியல் ரீதியாக, சித்தாந்த ரீதியில், தத்துவார்த்த ரீதியில் எந்த விஷயத்தையும் முன்வைக்கலை. கட்சியினுடைய கொள்கை என்ன, திட்டம் என்ன அப்படிங்கிறத எதுவுமே பிரகடனப்படுத்தலை. கடைசியாக ஒரு அறிவிப்பு, ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்தாரு. அதில் ஏராளமான திட்டங்களை நாங்கள் ஆட்சிக்கு செயல்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். களத்துக்கு வருகிற பொழுதே 2 விஷயத்தை முன்வைத்தார். கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் களமாடுகிறோம், தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கு இடையே தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி, காலங்காலமாக திமுக எதிராக களத்தில் நின்ற அதிமுகவையே புறக்கணித்து விட்டு, அதில் கூட என்டிஏ அணியில் சில கட்சிகள் அப்படின்னு சொல்லி அதிமுக பெயரை குறிப்பிடாமல் கூட கடந்து போனார். ஸோ இந்த நிலைப்பாட்டை மக்கள் ஆதரித்து இந்த அளவுக்கு ஒரு பெருவாரியான வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னும் ஒரு 10-12 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு கிடைக்கும். அந்த அளவில் அவர் ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்கிறேன் அப்படிங்கிற அந்த இதை நம்ம 2-3 நாட்களில் கேட்கலாம். இந்த நிலைப்பாடு என்பது இப்படி ஒரு நிலை உருவானது அப்படிங்கன்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1972 கட்சி தொடங்கிய போது இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மிக கூர்மையாக களமாடி தொடர் வெற்றிகளை பெற்ற இயக்கம் இந்த இயக்கம் அதிமுக என்பது. தலைவர் 1977, 80, 84 ஒரு தொடர் வெற்றியை, ஆட்சிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். 10 ஆண்டுகள் இந்த மண்ணும் மக்களும் மேம்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை வழங்கினார். அதனுடைய நீட்சியாக தலைவருடைய மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு 1991, 2001, 2011, 2016 என்று மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு ஒரு 30 ஆண்டுகள், 31 ஆண்டுகளுக்கு மேலே மிகச்சிறந்த ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை அவர் கொடுத்தார். 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்த ஒரு கட்சி அகில இந்திய அளவிலே ஒரு 3வது பெரிய கட்சியாக உருவாக்கி கொடுத்து விட்டு போனார். 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலையை 2011 அதிலிருந்து அப்படியே தொடராக 2016 ஒரு மிகச்சிறந்த வெற்றியை வழங்கிவிட்டு சென்றார். இந்த கட்சியை தொடங்கிய புரட்சி எம்ஜிஆர் நம்ம பல பதிவுகளில் இதே அரங்கத்தில் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். இப்போவும் பதிவு செய்ய வேண்டிய கடமை, கட்டாயம் எனக்கு இருக்குது. அந்த அளவில் தான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும் என்று பேசிய புரட்சித் தலைவர், 100 ஆண்டுகளை கடந்து ஆட்சி அதிகாரத்திலே அதிமுக இருக்கும் என்று பேசிய செல்வி ஜெயலலிதா, இப்படிப்பட்ட தலைவர்கள், அந்த இருவரும் தலைவர்களும் உயிரை பணய வைத்து இந்த கட்சியை காப்பாற்றி, அம்மா காலத்தில் கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்கள், இன்றைக்கு 2,16,00,000 பேருக்கு உறுப்பினர் கார்டை வழங்கி இருக்கிறோம் என்று இன்றைய எடப்பாடி பழனிசாமி மாறுதட்டி கொள்கிறார். என்ன நிலைமை இன்னைக்கு, எங்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார்? பிரதான எதிர்க்கட்சி என்ற நிலை கூட இல்லை. 16 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக ரெட்டலை கட்டுத்தொகையை இழந்திருக்கிறது. இந்த மோசமான விளைவுக்கு யார் காரணம்? எடப்பாடி என்கிற தனி மனிதனுடைய அந்த சுயநலம், நான் தான் எல்லாம் என்கிற அந்த ஆணவ போக்கில் செயல்பட்டதனுடைய விளைவு இன்றைக்கு 2 கோடி தொண்டரையும் நடுரோட்டில் நிறுத்தி இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பாக அவர் பெரிய வாக்குல வித்தியாசத்தில் வெற்றி இருக்கலாம், கட்சியை மிக கீழான நிலைக்கு கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதனால தான் மதிப்பிற்குரிய நம்முடைய அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரான நம்ம மதிப்பிற்குரிய வி.கே. சசிகலா அவர்கள் இன்றைக்கி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற போது மிக தெளிவாக சொன்னாங்க. ஏன்னா தொடக்கத்தில் இருந்தே அவங்க சொன்னாங்க, இந்த தேர்தலில் துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் நாம் பாடம் புகட்டணும் அப்படின்னு. அந்த மக்கள் பாடம் புகட்டிட்டாங்க. துரோகிகளுக்கும் பாடம் புகட்டிட்டாங்க, எதிரிகளுக்கும் பாடம் புகட்டிட்டாங்க. எப்போவுமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மிக தீவிரமாக களமாடியதில் திருமதி வி.கே. சசிகலா அவர்களுக்கு தான் மிகப்பெரிய பங்கு உண்டு.
அவர் நிறுத்தி அந்த கிட்டத்தட்ட ஒரு 70-80 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தி அவர்களுக்காக பிரச்சாரம் செய்கிற போது திமுகவினுடைய ஆட்சி அவலங்களை தோலுரித்து காட்டினார். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களமாடினாரானா இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டும் அந்த விஷயத்தை அவர் பண்ணலை. வெளியிலுமே அந்த ஆட்சி அதிகாரத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல்னு தீவிரத்தன்மை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தது மாதிரி, செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்தது மாதிரி அந்த தீவிர எதிர்ப்புணர்வு மங்கி மழுங்கி போய்விட்டது. அதனால தான் இடையில் வந்த பிஜேபி, அண்ணாமலை வந்து நாங்கள் தான் எதிர்க்கட்சியாக செயல்படணும்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்தது. இப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான மனநிலை மக்களிடம் இருக்கிறது. அப்போ ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தேவை என்றுதான் கடந்த 4 ஆண்டுகளாக திருமதி வி.கே. சசிகலா அவர்களும் இங்கிருந்து விலக்கி வைக்கப்பட்ட திரு ஓபிஎஸ், திரு செங்கோட்டையன் போன்றவர்கள், ஜெயஸ்ரீ பிரபாகர் போன்றவர்கள்லாம் போய் வலியுறுத்தினார்கள். இந்த 2024 தேர்தலில் மிக மோசமாக தோத்துட்டோம், கிட்டத்தட்ட 7 தொகுதியில் கட்டுத்தொகை போயிடுச்சு, தயவுசெய்து 2026 விலக்கி வைக்கப்பட்டார்கள், விலகிச் சென்றவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து புரட்சித் தலைவர் வழியில், அம்மா வழியில் இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு போகும் என்று சொன்னபோது எடப்பாடி பழனிசாமி மிக இருமாப்போடு திமிரோடு நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இது நாடாளுமன்ற தேர்தல், பிரதமராக யாரை முன்னிறுத்த வேண்டும் என்கிற நிலையில் நாம் இல்லை. யாரையும் முன்னிறுத்தாதனால தான் நமக்கு இந்த தோல்வி. ஆனால் 2026 நமக்கான தேர்தல். அங்கே வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வருவோம். எத்தனை தொகுதி? 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம். மக்கள் திரளாக வந்து வாக்களிப்பார்கள்னா என்ன ஆயிடுச்சு? மிக மோசமான அளவிற்கு கண்டிப்பாக 19-20% தான் வாக்குகள். அப்போ இந்த நிலையை மாற்ற வேண்டுமென்றால் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் ஒரு மறு சிந்தனைக்கு உட்படுத்த வேண்டும், மறு கட்டமைப்பை கட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தொண்டர்கள், பொதுமக்களுடைய விருப்பமும் அதுவாகத்தான் இருக்கிறது என்பதை என்னுடைய முதற்கட்ட பதிவு பண்ணிக்கிறேன். ஜெகதீஸ்வரன், இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் இது ஒரு அலையா? முதலான கேள்வி, ஒரு மௌன அலையா? ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு கல்வியாளர், உங்களுக்கு தெரியும் களத்தில் எந்த மாதிரியான விவகாரங்கள் இருக்குன்னு. ஒரு 107 தொகுதி 108 வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனாலும் பெரும்பாலும் பார்க்கின்ற போது விகிதாச்சாரத்தில் அவர்களுடைய விகித வேகம் குறைவாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் அப்படி இல்லை. நேற்று பெரிய கருப்பன் என்கின்ற தமிழ்நாட்டு அமைச்சர் மட்டும் ஒரே ஒரு ஓட்டில், நள்ளிரவு அவருக்கு டிக்ளேர் செய்யப்பட்டது, ஒரு ஓட்டில் தோல்வி அடைந்திருக்கிறார். மற்றபடி 40,000, 50,000, 70,000 சாமானியர்கள், ஆட்டோ டிரைவர்கள் எல்லோருமே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்கலாம்? இந்த மனோநிலை கும்பல் கும்பலாக, சாறை சாறையாக இளைஞர்கள், இளஞ்சிகள் எல்லாம் வாக்களித்திருக்கிறார்கள். இதை எப்படி பார்க்கலாம் என்பதை நான் ஒரு இடைவெளிக்கு அப்புறம் கேட்ட கேள்விக்கு பதிலை உங்கள்கிட்ட வாங்குறேன். ஜெகதீஷ் சார் சொல்லுங்கள். சார், நீங்கள் சொல்லும் பொழுது களம் குறித்து தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. உண்மையில் எனக்கு நேற்றிலிருந்து ஒரு கேள்வி, நம்ம யோசிப்பது சரியா அல்லது மக்கள் யோசிப்பது சரியா? கரெக்ட் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு, இன்னும் சொல்லப்போனால் கேள்வியும் குழப்பங்களும் அப்படி தான் இன்னுமே நான் அந்த மனநிலையில் தான் இருக்கேன். ஆமாம் சார். நான் ஏதாவது ஒரு ஃபேக்டரோடு அதை பொருத்தி பார்க்க முடியுமா அப்படிங்கிறதே பெரிய கேள்வியாக இருக்கிறது. சரி, இதுதான் காரணம். இன்னொன்று, திமுகவின் தோல்வியும் விஜயின் வெற்றியும் ஒரே புள்ளியில் இணைகிறதாங்கிறதுல எனக்கு பெரிய குழப்பம் இருக்கிறது. நீங்கள் இப்படி ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். ஜெயா தொலைக்காட்சி இந்த தீர்வை தேடி நிகழ்ச்சியில் எத்தனையோ மக்கள் பிரச்சனைகளை தினம் தினம் பேசி அலசி எவ்வளோ பேசியிருக்கோம். நம்ம கடுமையாக இந்த 5 வருடத்தில் இந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து விமர்சனம் பண்ணி நாம பேசின அளவுக்கு யாருமே பேசல, நிகழ்ச்சி நடத்தவும் இல்லை. நாம பேசுனதுல ஏன் என்ற கேள்வி 0.0005% கூட விஜய் பேசல. அவர் பேசவே இல்லை. ஏன்னா நீங்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் அறுவடை செய்தார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதை பேசாமல் எப்படி அறுவடை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் திமுக மேலே மக்களுக்கு கோபம் இருந்ததா? ஆம், இருந்தது. நம்ம பேசுகிற மாதிரி எவ்வளோ விஷயங்கள், அமைச்சர் நடந்து கொண்ட விதம் சொல்லும் பொழுது அவங்க உடல் மொழி, இன்னைக்கெல்லாம் சேகர்பாபு போய் குளத்தூர்ல கண்ணீர் வடிக்கிறார். எத்தனை பேரை கண்ணீர் வடிக்க வச்சிருப்பார் அவர்? எத்தனை பேர் கண்ணீர் வடிக்க வச்சிருப்பார்? இதே தூய்மை பணியாளர்களை எவ்வளோ பாடுபடுத்துறீங்க? நான் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு வர வேண்டிய KN நேரு, நீ வர வேண்டாம், நான் சென்னை அமைச்சர், நீ எதுக்கு உள்ள வர, நான் பார்த்துக்கிறேன்.
தூய்மைப்படையாளர்கள் என்ன லெட்டர் கொடுத்தாங்க, நாங்கள் வேலை செஞ்சுட்டு வந்து போராட்டத்துக்கு வரணுங்கன்னு சொல்லி அவ்வளோ கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, வெறும் 50 கோடி தானே, நைட்டோட நைட்டாக தூக்கி எல்லாத்தையும் 50 கோடி தான். அரசு ஊழியர்கள், செவிலியர்கள் நம்ம பேசணும். பஸ்ஸில் எத்தனை செவிலியரை காவல்துறை காலால் மிதித்தது, நடுரோட்டில் கொண்டு இறக்கி விட்டுச்சு, டாய்லெட்டை பூட்டி வச்சுச்சு, கழிவறை நீ இருந்தால் தானே யூஸ் பண்ணுவோன்னு சொன்னிச்சு. அவங்க அதெல்லாம் மீறி போராடினாங்க. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம், நிச்சயமாக இது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த அமைச்சரோட உடல் மொழி அவ்வளோ மோசமாக இருந்தது, அவ்வளோ திமிர்த்தனத்தோடு நடந்து கொண்டார்கள், ஆணவ போக்கு இருந்தது, இது எல்லாமே இருந்தது, அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அதே நேரத்தில் இந்த ஆட்சியில் நீங்கள் இந்த மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து, பெண்களுக்கு கல்லூரியில் படிக்கிற பெண்கள் பசங்களுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிற நலத்திட்ட உதவிகளும் இருந்த ஆட்சி தான் இது. டெவலப்மெண்ட்டாகவும் நிறைய விஷயங்கள் நடந்த ஆட்சி தான். ப்ரோ இன்கம்பன்சி, ஆன்டி இன்கம்பன்சி ரெண்டுமே இருந்த ஒரு ஆட்சி. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து விஜய் இவ்வளோ பெரிய வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால், நீங்கள் அவருக்கு உண்டான அந்த வீச்சு நீங்கள் வந்து சினிமாவினால் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புறந்தள்ளிவிட முடியாது. ஏன்னா மாற்றத்திற்காக நாங்கள் வாக்களித்தோம், மாற்றத்திற்கு ஒவ்வொரு வருஷமும் ஆள் வந்துட்டே தான் இருந்தாங்க. இங்கே எந்த வருஷம் வராமலாம் கிடையாது. மாறிக்கொண்டே இருந்தது. IAS IPSலாம் வந்தாங்களே, ஜெயகாந்த் வந்தார், போன வாட்டி கமல் வந்தார். ஏன்னா கமல் டிவியெல்லாம் டார்ச் படுத்து உடைச்சார், 3% ஓட்டு தான் கிடைச்சது, அவ்வளோதான் கிடைச்சது. சீமான் கத்திக்கிட்டே இருக்கார். இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் இப்போ கண்ணீர் வடிக்கிறார். நாளுக்கு வந்திருக்கார். தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்து. நான் வந்து மாற்றத்தை தேடிட்டே இருந்தாங்க மக்கள். எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அழுப்பு இருந்துச்சு, சலிப்பு இருந்துச்சு. அதான் சொல்றேன், அந்த குழப்பம் தான் எனக்கு நிறைய இருக்கு. நீங்க திமுக மேல உள்ள கோபத்தை அதிமுக கிட்ட காமிச்சிங்க, அதிமுக உள்ள கோபத்தை திமுக கிட்ட காமிச்சிங்க. இப்படித்தான் இந்த களம் இருந்தது. புதிதாக ஒருத்தர் வந்தார், அவர் வந்து நாங்கள் முதல் தேர்தலிலேயே அவருக்கு நாங்கள் சிஎம் பொறுப்பு கொடுக்குறோம். இது நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் தமிழர்கள் நீங்கள் ஆம் ஆத்மியெல்லாம் ஜெயிக்கும் போது, டெல்லி பற்றிலாம் நம்ம பேசும்போது, தமிழ்நாட்டில் இது சாத்தியமா இல்லை, சாத்தியமே இல்லைன்னு பேசணும். ஆமாம், இது சமூக நீதிமன், அங்கே வந்து இஷ்யூவே கிடையாது, மெட்ரோ சிட்டி, அங்கே மிக்சராக வந்து ஓட்டு போடுவாங்க, அங்கே ஊழல் தான் மையமான பிரச்சனை, இங்கே ஊழல் மட்டுமே பிரச்சனையாக இருக்க முடியாது, இங்கே நிறைய விஷயங்கள் இடஒதுக்கீடு குறித்து பேசணும். ஒரு அருந்ததி இடஒதுக்கீடு, வன்னியர் இடஒதுக்கீடு, எந்த இடஒதுக்கீடு பற்றியாவது விஜய் பேசினாரா? அவர் தெரிஞ்சதானே பேசுவார். திருப்பரங்குன்ற மலையில் விளக்கு ஏற்றலாம் சார். நம்ம ஒரு சின்ன கேள்வி ஜெகதீஷ்ட 3 பேர்ட்டையுமே. இப்போ நேற்று அவர் எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் சிஎம்மாக வந்திருக்காரு, சரி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சார் வீட்டை விட்டு வெளியே வராரு. அவரை விமர்சிப்ப நோக்கம் இல்லை, இல்லை கரெக்டு தான் சார். வி ஹேவ் அ ரைட் டு ஆஸ்க் அவர் எலெக்டட் சிஎம், நமக்கு ரைட்டு தானே? ரைட், கண்டிப்பாக ரைட். அப்போ ஏஎன்என் பத்திரிகை வந்து ஒரு மைக்கை நீட்டுறாங்க, வந்து ஒரு நேஷனல் நியூஸ். அப்போ இவர் கண்ணியத்தோடு ஒரு வார்த்தை பேசணும்ல, பேசியிருக்கணும்ல. ஏன்னா இனியும் பேச மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல, கதவை இழுத்து மூடிட்டு போகிறார். அது என்ன சார்? அப்படி இருக்கக்கூடாது சார். நீங்கள் தோற்றவர்கள் நன்றி சொல்லிட்டாங்க, பேப்பரில் விளம்பரம் கொடுத்துட்டாங்க, நேரடி நன்றி சொல்ல களத்துக்கு போயிட்டாங்க. இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் இது வரைக்கும் வாக்களித்த மக்களுக்கு நன்றின்னு சொல்லலை. யார் முதலமைச்சர்? இப்போ புதிய முதலமைச்சர் பதவி பழைய முதலமைச்சர் வந்து களத்துக்கு போயிட்டாரு, பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்துட்டாரு, 2 ட்வீட் போட்டாரு, எல்லாமே பார்த்துட்டோம், எல்லா கதைகளையும் பார்த்துட்டோம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க அப்போ இது வந்து இந்த வாக்குகள் என்பது எதன் அடிப்படையில் மக்கள் இப்படி வாரி வழங்குறாங்க அப்படிங்கிறது நிறைய கேள்விகள் இருக்கு சார். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நீங்க வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க, குழந்தைகள் பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய அளவில். இது எல்லாராலும் வைக்கப்படுற ஒரு கருத்து, எனக்கு அதில் ஒன்றும் புரியவில்லை சார். இது நடந்தது சார், நீங்கள் சொன்னது பொய் இல்லை, எல்லாரும் இதைத்தான் சொல்கிறார்கள். பயங்கரமாக நடந்துச்சு. நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு எப்படி எதிர்பார்த்தேன், இப்போ சின்ன பசங்க வந்து பெரியவங்கள்ட்ட போய் நீ விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்லும் போது அவங்க என்ன கேட்பாங்க, விஜய்க்கு ஏன்டா ஓட்டு போடுன்னு கேள்வி கேட்பாங்க. நான் எதிர்பார்த்தேன், கேட்கல, சொல்லிச்சு, விசில் எடுத்து ஊதிட்டாங்க, அவ்வளோதான். இது பெரிய அளவில் நடந்தது. ராமன் பாடல்கள் வைத்திருக்கிறீர்களா? நீங்க வந்து நான் சொன்னேன், ஐயா குழலுவதும் கண்ணனுக்குன்னு தான் இருக்கு, விசிலுவதும் கண்ணனுக்குன்னு இல்லை. ராமனுக்காக நான் வந்து இஷ்யூல பத்தி பேசவே இல்லை. விஜய் திருப்பரங்குன்றத்துல நம்ம என்ன சொன்னோம், ஒண்ணு விளக்கு ஏத்துற சரிங்கிறியா இல்ல விளக்கு ஏத்தணுங்கிறியா? அவர் எதுவுமே சொல்லல, ஆனா அவர் ஜெயிச்சிட்டாரு. எதுவுமே சொல்லல. அப்படி இருங்க, நீங்க தொடருங்க. இந்த தேர்தலை பொறுத்தவரையும் இன்றைக்கி வந்து வி.கே. சசிகலாமா தெளிவாக ட்விட்டர் பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காங்க. எதிரிக்கும் துரோகிக்கும் மக்கள் பாடம் புகிட்டு விட்டார்கள், அதான் தலைப்பு இது. ஆனால் இதில் தேசிய அரசியல் கட்சியில் ஒரு பாயிண்ட் பொருத்தமாக வருது. கலகங்கள் இல்லாத தமிழகம், கலவரம் இல்லாத மாநிலம், அதுவே பாஜகவின் தேசிய தாரக மந்திரம் என்பது பல வருடங்களாக தமிழ்நாட்டில் சிவத்தில் யோசிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிவத்தில் வலிச்சு பார்ப்பீங்க. அது வந்து இன்றைக்கி தாவேகா கட்சியினுடைய விஜய் அவருடைய வெற்றியினால் அது அந்த
கழகங்கள் இல்லாத ஒரு தமிழகமான ஒரு நிலைப்பாடு உருவாக்கி இருக்குது. கழகங்கள் இல்லை நாளைக்கு வரும்ல, கழகங்களை நான் அழிஞ்சா போச்சு. பாயிண்ட், அதுக்கு பாயிண்ட் தாரேன். இப்போ ஒரு நிமிஷம், கழகங்கள்னா என்ன, பெரியாரை போடக்கூடாது, பெரியாரை தான் போட்டு வச்சிருக்காரு ஐயா. பாயிண்ட் தாரேன். பாயிண்ட் தரீங்களா? தாரேன் தாங்க. இப்போ எதிரி வி.கே. சசிகலா, எதிரி துரோகி. எதிரி என்பது யார்? திமுக. எதிரி என்ற திமுகவை எதிர்த்து மக்களுக்கான கட்டமைப்பை உருவாக்க தான் எம்ஜிஆர் இந்த கட்சி ஆரம்பித்தார். ஜெயலலிதா அம்மா அதை ஃபாலோ பண்ணாங்க. அப்புறம் வி.கே. சசிகலாமா அதை கண்டினியூவாக எடுத்துகிட்டு வந்தாங்க. துரோகி என்பது யார்? சொல்லுங்க. துரோகி என்பது, ஆமாம், துரோகி என்பது யாருன்னா உங்களுக்கு தெரியும். அவர் இப்போ இந்த துரோகி என்பவர் அந்த அவர் வந்து இன்னைக்கு பட்டம், இன்னைக்கு தோல்வியை கண்ட பிறகு என்னென்னா, தோல்வி என்பவர் அந்த மனிதர் இன்னைக்கு தோல்வியை கண்ட பிறகு என்ன சொல்கிறாருன்னா, என்ன பாடம், ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, தேடிய செல்வம் என்ன. இந்த தேடிய செல்வம் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? வி.கே. சசிகலா அம்மையார் நம்பிக்கையின் அடிப்படையில் நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு எனும் தோட்டத்தில் நாளே மலரும் முல்லைகளே, ஆட்சியும் அதிகாரமும் அரசிலும் ஒரு இடத்தில் இருந்தால் தமிழகத்தில் வளம் பெறும், இந்த அதிமுக தொடர்ந்து ஜெயலலிதா அம்மையார் 100 ஆண்டு காலம் கொண்டு போகலான்னு அந்த நம்பிக்கையில் தான் வி.கே. சசிகலா அம்மையார் இந்த கட்சியை கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் மருந்தும் விருந்தும் 3 நாள்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் கிராமத்துலலாம். மருந்தும் விருந்தும் 3 நாள், சாப்பிட்ட கை கூட காயலைங்க. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவில் என்ற இந்த துரோகிக்குடைய பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதர் இந்த வேலைகளை செய்கிறாரு. இப்போ நம்ம ஐயா சொன்னாங்களே, 16 தொகுதியில் டெபாசிட் போயிருக்கு. என்னையா கட்சி அதிமுகவும் இளையும் 16 தொகுதிகளில் டெபாசிட். சொல்லுங்கள். ரெண்டாவது அதுக்கு அடுத்த காரணம் என்னென்னா, சென்னையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் இந்த மாவட்டத்தில் அதிமுக ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல ஐயா. அவமானம் இல்லையா? 8 மாவட்டத்தில் பிரதிநிதிகளே இல்லை. அவமானம் இல்லையா? 8 மாவட்டத்தில் பிரதிநிதிகளே இல்லை. இவர் வேற பொதுச் செயலாளர் வேற. ஆமாம், இவர் தானே பொதுச் செயலாளர். ராமனுக்கு கூடுதல் தகவல். முன்னாள் அமைச்சர்கள் கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு, ஜெயக்குமார், ஆர். காமராஜ், கே.டி. ராஜேந்திர பாலாஜி, பொள்ளாச்சி ஜெயராம, கடம்பூர் ராஜு, மாதவரமூர்த்தி, பெஞ்சமின் உள்ளிட்டவர்கள் கிளீன் பவுல்டு. இதில் ஒரு 8 பேர் கட்டுத்தொகை இழந்துட்டாங்க. இதில் 3வது இடம் வந்திருக்காங்க. கட்டுத்தொகை இழந்துட்டாங்க. டெபாசிட்டை அதான். ஆமாம். இதில் 31 சட்டமன்ற தொகுதியில் திமுகவும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்து 3வது இடத்துல வந்திருக்காங்க. ஆமாம். இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 2021 வந்து பொய்யான வாக்குறுதி கொடுத்தது. அதாவது இந்த திராவிட கட்சிகளை ஜெயலலிதா அம்மா எப்போ காலமானாங்களோ 2016 எடப்பாடி கையில் நிர்வாகம் எப்போ ஆட்சி எப்படி இருந்தோ அன்றிலிருந்தே தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள், இது வேலைக்கு ஆகாது, சோழி முடிஞ்சதுன்னு. சரி, ரைட்டு, இதை தனக்கு சாதகமாக திமுக பயன்படுத்தி கொண்டு அவங்களும் 5 வருஷம் ஆட்சியில் வந்தாங்களா? இவர் எடப்பாடி 4.5 வருஷம், திமுக 5 வருஷமாச்சு, 9 வருஷமாக 2 பேரும் மீச்சொல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி நீ பாதி நான் பாதி கண்ணீர் அன்கோ போட்டு ஜனங்களை ஏமாத்தினாங்க. அன்கோ போட்டா ஒளிஞ்சு போச்சு. இப்ப மக்களே மொத்தத்துல இப்ப நம்ம ஐயா சொன்ன மாதிரி இப்ப எத்தனை மந்திரி ஐயா? 16 பேரா? 16 பேர் காலி ஆயிட்டு இப்ப நீ பாதி நான் பாதியோ வாயில என்னமோ ஜனங்களை ஏமாத்தியாச்சு. 2026 தேர்தல் நடந்தாச்சு. முதலமைச்சர் கொடநாடு போயாச்சு. ஸ்டாலின் எல்லாம் கொடநாட்டில் போட்டு 2021 கொடநாடா, 2024 நாடாளுமன்றத்தில் கொடநாடம் நல்ல சென்டிமெண்ட்டு. கோயிலில் தேவபர்சனம் பார்த்தாச்சு, சோனியம் பார்த்தாச்சு, மந்திரவாதியை பார்த்தாச்சு, சோனியம் பார்த்தாச்சு, எல்லாம் ஓகே. பொழுது விடிந்ததும் இந்த பாண்டிய நாடு என் பாட்டு கடைமேன்னு சொல்லி கொடநாட்டில் உட்காந்தாச்சு. கொடநாட்டில் உழவுத்துறை போடுது, ஐயா ஒன்றுமே இல்லையா, விஜய் அடிச்சுட்டு போயிட்டாரு. கொடைக்கானல் போயிடுச்சு. சாரி, கொடைக்கானல ஓய்வுக்கு போயாச்சு. அங்க பார்த்தா சொல்றாங்க இவர் டிஎம்கே. ஆமா, டிஎம்கே சொல்லாங்க. யார் போனா எவரு போனால திமுக குடும்பமே உங்களுக்கே தெரியும்னா அங்க பாத்துட்டு இருக்காங்க சோழபலட்ச மக்கள். உங்களுக்கே எனக்கு தெரிஞ்சு கொடநாட்டுல ஸ்டாலின் குடும்பம் போச்சு. ஸ்டாலின் குடும்பம் சோவி போட்டது யார்? ஆமா, சோடியம். அங்க போய் சோடியம் இல்ல, சோவி போய் பார்த்தா 2021 இங்க வந்தப்பதான் வெற்றி. 2024 எம்பி தேர்தலில் வெற்றி. கீழே குறிஞ்சாவிடர் கோயில் இருக்குது. இவர்
போகர் உருவாக்கிய குறிஞ்சான்ற கோயில் உள்ளது. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டாச்சு. ஜெய ஜெய தேவி, ஜெய ஜெய தேவி, துர்கா தேவி, தரணம் அது நம்பிக்கை. அவங்க நம்பிக்கை. பாடல சொல்றேன். ஜெய ஜெய தேவி. அது அவங்க உடனே எல்லாம் உடனே அடுத்து முதல்ல சொல்றாரு. விக்ரம் படத்துல ஒரு பாட்டு வரும் பாருங்க. துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம், தக்கிட தக்கிட தாம் தாம், தக்கிட தக்கிட தாம். உடனே சோஷியல் மீடியா கூப்பிட்டாச்சு, போட்டோ ஷூட் போட்டாச்சு, போட்டோ எடுத்தாச்சு, சைக்கிள் விட்டாச்சு. தள்ளு தள்ளு தள்ளு, ஓரம்போ ஓரம்போ, ருக்குமணி வண்டி வருது, வாங்கடா வண்டியை தள்ளட. சோஷியல் மீடியா போட்டது சார். இதெல்லாம் போயாச்சு. ரைட், ஓகே. அடுத்தது, நான் வெற்றி பெற்றவன், இமயம் தொட்டு விட்டவன், பகையை முட்டி விட்டவன், தீயை சுட்டு விட்டவன், என் வீரமே வாகையே சூடும் விக்ரம். நூறு நிலைப்பாடு வந்தாச்சு. என்னது இந்த வெற்றிக்கு நம்ம அடுத்த மண்ட குழம்பி திரும்ப திமுக ஆட்சி வரன்னு பண்ணாங்க. ஜெகதீஸ்வரன், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசினாப்புல சில விஷயத்தை நிறுத்திட்டேன். இப்போ ரெண்டாவது கேட்குறேன். இப்போ நீங்கள் பல விஷயத்தை சொன்னீங்க. எதற்கு வாக்களித்தார்கள் பரவாயில்லை, ஜனநாயகத்தின் இறுதி எஜமான் என்பது இதுதான், ஒரு புரோட்டோகால் படி முடிஞ்சது. இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு செய்தியாளனுக்கு பல கேள்விகள் உண்டு. கிட்டத்தட்ட 336 வாக்குறுதிகளை விஜய் அவர்கள் 10 தலைப்பின் கீழ் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை வாக்குறுதிகள்? 336 வாக்குறுதிகளை 10 தலைப்பின் கீழ் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் வழங்கியிருக்கிறார். அதில் மொத்தமாக அந்த வழக்கில் நாம் கணக்கு போட்டால் பெண்கள், மீனவர்கள் இவர்களுக்கு மட்டும் 1,80,000 கோடி, பட்டதாரிகளுக்கு ஒரு 13,791 கோடி அவர் கொடுத்த வாக்குறுதிகள். டிப்ளமேட் அவர்களுக்கு 6,000 கோடி. அதாவது குடும்ப பெண்களுக்கு நல உதவிகள் 68,150 கோடி, சிலிண்டருக்கு 12,665 கோடி, 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ 11,472 கோடி, மகளிர் உதவித்தொகை கடன் வட்டி இல்லா கடன் 23,823 கோடி, கர்ப்பிணி பெண்களுக்கு இப்படி எல்லாம் வருது. இப்படி பேசிக்கிட்டே போகலாம், நான் அதை ஃபுல்லாக பேசலை. விவசாயிகளுக்கு நிதி உதவி, வட்டி கடன் தள்ளுபடி, இது எல்லாம் சேர்த்து 27,000 கோடி வருது. ஆக மொத்தத்தில் 12 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்காரு. நம்ம அதில் மோதிரம் இருக்கா சார்? மோதிரம் இருக்கு, மோதிரம் இருக்கு, தாய் மாமன் சீர் இருக்கு, குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகள் மோதிரம் மட்டும் ஐயா மோதிரம் மட்டும் 1,350 கோடி. ஓகே, திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு 1 பவுன் சங்கிலியும், கர்ப்பிணி பெண்களுக்கு 2,350 கோடி, தங்க மோதிரம் 1,395 கோடி. இப்படி அள்ளி விட்டுருக்காரு. இதுல என்ன கேட்கிறோம்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது. இது என்ன கணக்கில் வளர்க்குனாங்க? ஃபினான்ஷியல் நமக்கு 12 லட்சம் கோடி கடன் இருக்கு. திரு விஜய் அவர்கள் 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு நான் எடுத்து வைத்திருக்கிறேன். எந்த தொலைக்காட்சியிலும் எதுவும் பேசப்படவில்லை. நான் தான் இப்பொழுது முதலாக சொல்லுகிறேன். எங்கிடத்தில் ஆவணம் இருக்கிறது. நிச்சயமாக இருக்குது. இது விவாதத்துக்கு அப்பொழுதே உள்ளாக்கப்பட்டது. ஏன்னா எல்லாம் என்ன ஒரு நினைப்பில் அவர் போட்டிருக்கலான்னா, நம்மளும் ஆட்சிக்கு வரப்போகிறோம். ஓ, அப்படி போட்டாரோ? அப்படி போட்டுறோம், அப்படி போட்ட கணக்கு தான். ஆட்சிக்கு வந்தால் தானே, இந்த ஆட்சிக்கு வரவங்க தானே இந்த சிக்கல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் போட்டு அடிச்சு விட்ற வேண்டியதானே? அடிச்சு விட்ற வேண்டியதான். இன்றைக்கான ஆட்சிக்கு வந்தது பெரிய சிக்கலாகி விட்டது. ஏன்னா நீங்கள் நான் மறுபடியும் சார், நான் வந்து இப்போ புதுசாக ஒரு ஆட்சி வந்திருக்கு, உடனடியாக அந்த விமர்சனத்துக்குள்ளே நான் கூட போகலை. நீங்கள் வந்து நாளைக்கே இல்லை அடுத்த மாதமே 2,500 ரூபா கொடுங்கன்னு நான் கேட்கல. ஆனால் ஏற்கனவே இருந்த அரசாங்கம் ஒரு 1,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது நிற்காமல் வருமா வராதா அப்படிங்கிறது தான் பிரதானமான கேள்வி. அது இவர் தான் கொடுக்கணும், அவர் தான் கொடுக்கணும். நான் தான் சொல்கிறேன், நாளைக்கே நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, நாளைக்கே நிறைவேற்றுங்கன்னு யாரும் சொல்லலை. டைம் கொடுப்போம், எல்லாருக்கும் ஹனிமூன் பீரியட்னு சொல்லுவோம், தேர்நிலவு காலம். நிறைய காலம் இருக்கு. 3 மாதம் இன்னும் சொல்ல போனால் புதிய கட்சி பழைய கட்சிகளுக்கு ஒரு 3 மாதம் கொடுத்தா ஒரு 6 மாதம் கூட கொடுப்போம். நீங்கள் எல்லாத்தையும் அது முதல்ல புரியணும். பட் ஆனால் இன்னைக்கு இமீடியட்டாக நீங்கள் சொன்னதில் இமீடியட்டாக நீங்கள் 1,31 லட்சம் பேருக்கு இவங்க கொடுத்தா சொன்னாங்க திமுக. அதை ஒரு தொடர வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. காலை சிற்றுண்டி திட்டம்னு ஒன்று திமுக அரசாங்கம் கொண்டு வந்தாங்க, அதை தொடர வேண்டிய அவசியம் இருக்கிறது. குழந்தைகளுக்கு பள்ளி படிக்கிற மாணவர்கள், ஸ்கூல் பிள்ளைகளுக்கு. இவர் பஸ்ஸில் என்ன பண்ணிட்டாரு, எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறலாம், எங்கே வேணாலும் ஏறலாம், எங்கே வேணாலும் ஏறலாம். தமிழ்நாட்டுக்குள்ள எல்லாமே ஃப்ரீ தான். ஏசி பஸ்ஸாக இருக்கலாம், சாதாரண பேருந்தா இருக்கலாம். யார் சொல்றா? விஜய். அதைத்தான் சொல்றேன். யார் வேணாலும் பஸ்ஸை கையை காட்டி ஏறி போயிட்டே இருக்கலாம். எந்த பஸ், அதாவது பெண்கள் எந்த பஸ் வேணாலும் அதில் பாருங்க, எந்த பஸ் வேணாலும். அதான் கேட்குறேன். ஏசி பஸ்ஸாக இருக்கலாம், வெளியூருக்கு போகிற ஏசி பர்த்தாக இருக்கலாம், ஸ்லீப்பராக இருக்கலாம், பெண்கள் இருந்தாலே போதுமா? என்னது வெளியூருக்கு போகிற பஸ்? ஆமாம் சார், அவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன தலைவரை தலை சுத்து. வெளியூருக்குன்னா திருச்செந்தூருக்கு போகலாம், கன்னியாகுமரி போங்க, எங்க வேணாலும் போங்க, நாகர்கோவில் போகலாம். தமிழ்நாடு பெண்கள் தான் சார் போக முடியும். எப்படி சார் போவீங்க? அவர் ஒய்ஃப் ஏற்றி விட்டு அவரும் அவரோட பார்த்துல போயிடுவார். பொம்பளை பிள்ளைகள் இருந்தால் பொம்பளை பிள்ளைங்க ஒய்ஃப் எல்லாம் பஸ்ஸில் ஏற்றி விட்டு அண்ணாச்சி வேற எதுலையா போவார், ட்ரெயினில். ஸோ இதெல்லாம் இருக்குது.
இது இமீடியட்டா நீங்க செய்ய வேண்டிய என்ன, ஏன்னா இப்போ ஸ்டாலின் வந்த பிறகு உடனடியாக ஒரு 5 கையெழுத்து போட்டார். இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் அளிக்கிறது. சார் அதான் சொல்லுது, எப்படி செய்வார்கள் அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்கு. நீங்க கடன், அதுவும் இல்லாம அவர் என்ன சொல்லிட்டாரு, ஸ்டாலின் சார் டாக்ஸ் வந்து 30% எடுத்து நாங்கள் இதெல்லாம் செய்வோம்னு சொன்னார். சரி, நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த டெண்டர் எல்லாம் போட்டு அதில் நான் ஊழல் இல்லாமல் செய்து அதுக்கெல்லாம் காலம் இன்னும் நிறைய ஆகலாம். பட்ஜெட் போடணும். பட்ஜெட்டில் வந்து நீங்கள் எதற்கு எவ்வளோ ஒதுக்க போறீங்கிற கேள்விகள் இருக்கிறது. ஏன்னா அவர் சொன்னார் பட்ஜெட் டாக்குமெண்ட்டு ஸ்டாலின் சார் மறைச்சு வச்சிருக்காரு. அப்பெல்லாம் யாரும் மறைச்சு வைக்கல, எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இப்போ இவர் வந்த பிறகு அந்த பட்ஜெட்டை எப்படி அவர் போட போகிறாரு, எதற்கு அதிகமாக நிதி ஒதுக்க போகிறாரு, இந்த திட்டங்களுக்கு எங்கே ஒதுக்க போகிறாரு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே வரும். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு, நம்ம எல்லாரும் போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கின்றது. அப்ப நீங்க ஒரு பக்கம் இதையும் குறைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வரும். ஸ்பெஷல் ஸ்குவாட் போடுவாரா, அது என்ன பண்ணுவாங்க, காவல்துறை அதிகமா எடுப்பாரா, அது இன்னொரு பெண்கள் பாதுகாப்புக்காக வேலுநாச்சியார் ஸ்குவாட் போடுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்குவாட்னு சொன்ன வேலுநாச்சியார் ஸ்குவாட் போடுவேன், வேலுநாச்சியார் ஸ்குவாட் போடுவேன் அப்படின்னாரு. அதற்கு எங்க இருந்து நிதி வருங்கிறது இல்ல கட்சிக்காரர்களாக இருக்கக்கூடியவங்களே அவங்களே கொஞ்சம் வேலுநாச்சியார் ஸ்குவாடை நீங்க எல்லாம் மாறிடுங்க உடனடியாக அப்படின்னு சொல்லிடுவாராங்கிறது தெரியல. ஸோ நிதி சிக்கல்ங்கிறது கடுமையாக இருக்கும். இன்னொன்று நீங்கள் எப்பொழுதுமே திமுக ஆட்சி முடிக்கும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கஜானா காலி கொண்டு போயிருக்காங்கப்பா, கஜானாவில் ஒன்றும் இல்லை, அப்படிதான் அந்த விமர்சனம் தான் வரும். சரி, இப்போ போட்டார்னு வைங்களேன், ஒரு மனிதனுக்கு அழகுன்னா உண்மையை சொல்வது, ஹி கன்ஃபஸ்ட் தேர் ஓன் கில்ட்டி, ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா, ஏதோ கொடுத்துட்டேன், வில் டிஸ்கஸ் தட் ஃபர்தர், ஏதோ வந்துட்டேன் அப்படி சொல்லுவாரா? அது எப்படி சார் ஏற்றுக்குவாங்க மக்கள்? அது எப்படி ஏற்றுக்குவாங்க? இல்லை, அவரு ஏற்றுக்கிட மாட்டாங்க. எப்படி ஏற்றுக்குவாங்க சார்? இப்போ இது குறித்து கேட்பாங்களே. கண்டிப்பாக சார், நான் ஆட்சிக்கு வந்தாலும் 6 சிலிண்டர் உடனே கேட்போம். நம்ம வந்து இந்த 5 வருட காலத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் கொடுத்து எத்தனை விவாதங்கள் நம்ம நடத்தியிருக்கோம். அப்போ நாளைக்கு நீங்க கேட்க மாட்டீங்களா? நான் சொல்ல 3 மாசம் கழிச்சு கேட்போம். ஏப்பா நீங்க கொடுத்து சொன்னீங்க, எங்கப்பா அவன் 3000 ரூபாய் கொடுத்தான்ப்பா. நம்ம யாருக்காக பேசுறோம்? இந்த மக்கள் அதை நம்ம தானே வாக்களிச்சாங்க. அவன் மக்களுடைய கேள்வியை நம்ம இங்க எடுத்து வைப்போமா, வைக்க மாட்டோமா? அப்ப அது யாராக இருந்தாலும், அது வந்து தாவேக்கு ஆதரவாளரோ இல்ல திமுக பொதுமக்களோ, எங்கள் சிஎம் கொடுத்தது தாங்க, சிஎம் கொடுத்தாரு, சிஎம் சொன்னார்ல, சிஎம் செய்ய சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு இடம் வரும்ல, அதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். அது எங்கிருந்து அவர் செய்வார் அப்படின்னு நான் சொல்றேன். டைம் கொடுப்போம், பார்க்கலாம் என்ன நடக்கும். ஆனா இமீடியட்டா நீங்கள் தொடர வேண்டிய திட்டங்கள் ஒன்று இருக்கு. இப்போ இந்த படத்துல ஒரு சின்ன குறிப்பு, சேகர் பாபு அவர்கள், நீங்க சொல்லி முடிங்க ரெண்டாவது. அதான் சார், நீங்க வந்து இமீடியட்டாக சில விஷயங்களை நீங்க நிப்பாட்டாம தொடரணும். நீங்க நின்றுச்சு அப்படின்னா கட்சிகள் விமர்சனம் பண்ண ஆரம்பிப்பாங்க. சார், இப்போ இதுக்கு பேசிக்காக ஒரு 30% கூட கொடுக்க முடியாது. இப்போ நான் சொல்றது 12 லட்சம் கோடிக்கு விஜய் அவர்கள் 336 10 நலத்திட்டத்தின் அடிப்படையில் 336 வாக்குறுதிகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். அதன் ஒட்டு மதிப்பை நான் கூட்டி ஒரு பத்திரிகை வந்த செய்தியை பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு அவர் பட்ஜெட் போட்டிருக்காரு. நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதில் ஒரு 50% என்றால் 6 லட்சம் கோடி, 25% என்று சொன்னாலும் கூட பண்ண முடியாது, குவார்டர் கூட பண்ண முடியாது. நீங்க தமிழ்நாட்டோட பட்ஜெட் 4 லட்சம் கோடி, 4 லட்சம் கோடி தான். நீங்க அது தனியா இருக்கு, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ். நார்மலா ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கீங்க பாருங்க, பள்ளிக்கல்வித்துறைக்கு இவ்வளவு, உயர்கல்விக்கு இவ்வளவு தனி சார். சார் அதான் சொல்றேன், அதுல இருந்து நீங்க இது தனி அது தனி. நான் 12 லட்சம் கோடி எப்படி கொண்டு வருவார்கள்? கடன் வாங்காம எங்க இருந்து கொண்டு வருவாங்க? சரி, 12 லட்சம் கோடி இல்ல, சரி சார் 2500 கொஞ்சம் நிதிநிலையா இருக்கு, ஒரு 2000 சார். 2000 பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி, அது தனி சார். அதுதான் அது தனி சார். நான் 2000 போல இந்த 1000 தொடர்வாரா மாட்டாரான்னு 1000 ரூபாய் தொடர்ந்தாலே 12000 கோடி ஆகும் வருஷத்துக்கு. 12,000 இல்ல, அப்போ 1 கோடி 30 லட்சம் சொல்றாங்க, 15,000 கோடி ஆகும். சரி, 15,000 கோடி. இப்போ அவர் திட்டம் இப்போ டபுளா போடுங்க, 1000 ரூபாய் இப்போ 2500 ரூபாய். அப்போ 1000 ரூபாய்க்கு 15,000 68,000 கோடி சொல்றீங்க. வந்துருச்சு 68,000 கோடி, 2,500 ரூபாய். 2060 மகள் இருக்கு, 2 கோடி மகள் இருக்கு குடும்பம், எல்லா குடும்பங்களுக்கும் கொடுக்குறாரு. சிலிண்டர் போட்டோம்னா ஒரு 13,000 கோடி ஆகுது. ஆமா சார், 6 சிலிண்டர் ஃப்ரீ. இன்னைக்கு சிலிண்டர் இதுல பட்டதாரிகளுக்கு வேலை இல்லாம இருந்தா அவ்வளவு பேருக்கு சம்பளம், அது ஒரு 13,761 கோடி. சோ இதெல்லாம் பெண்கள் மீனவர்களுக்கு மட்டும் 1,80,000 கோடி சார். அவங்க மீன்பிடி தடை காலத்துல அவ்வளவு மீன்பிடி தடை காலத்துல கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாரு. பெண்களுக்கான சரி 2 யூனிட் உனக்கு 500 யூனிட்டா, உடனே அரசு சொல்லுது 200 யூனிட்பா, 300 ரூபாய் கெட்டுப்பா, 300 யூனிட் எரிச்சிருக்கியா 200 தள்ளுபடி, 100 கெட்டு. அதுக்கு எவ்வளோ காசு வருதுன்னு பார்த்தா 11,472 கோடி ரூபா வருது. ஏற்கனவே 1 லட்சம் கோடி நஷ்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 லட்சம் 1.5 லட்சம் கோடி நஷ்டத்திலேயோ மின்வாரியம் இருக்கு. மின்வாரியம் 2 லட்சம் கோடி நஷ்டம், 2 கோடி நஷ்டம். தமிழ்நாடு போக்குவரத்து துறை 46,000 கோடி நஷ்டம். நீங்க வருஷம் எங்க அப்படிங்கன்னா இது எங்க இருந்து நீங்க அதற்கும் கடன் வாங்கணும். அதுக்கு மத்திய அரசு சொல்லுவாங்க, தம்பி இதுக்கு கடன் வாங்க முடியாது நீங்க, அதுக்கும் சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகின்றார்? மிகப்பெரிய சவால் காத்து கொண்டு இருக்கிறது. ரெண்டாவது பேசுவோம், பார்க்கலாம். அது ரொம்ப இதாக இருக்கு. ஐயா நீங்கள் என்ன கருத்து வைக்க போறீங்க? வர சரி, இப்போ இந்த அறிவிப்புகள் தொடர்பாக இப்போ சகோதரர் பேசினார்ல, 1980 வாசுதேவன் ஒருத்தர், ஆமாம், தங்க பாரதம்னு ஒரு அரசியல் கட்சியை அறிவித்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார்.
அதில் தங்க கலர்லேயே ஒரு புத்தகம் அவருடைய அறிக்கையை தயாரித்து அனுப்பினார். இந்த தேசத்தை, தமிழ்நாட்டை தங்க பாரதத்தின் ஒரு பகுதியாக நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போவே கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி ரூபாய் செலவு ஆண்டுக்கு ஆகக்கூடிய அளவிற்கு அப்போவே ஒரு கான்ஸ்டபிளுக்கு 1 லட்சம் ரூபா சம்பளம். கான்ஸ்டபிள் அப்பமே அவருடைய அறிவிப்பில் அது போட்டு எந்த வருஷம்? 80ல் 45 ஆண்டுகள். 1 லட்சம்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. ஆமாம், அது தங்க பாரதத்தை உருவாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி. அப்போ 1000 ரூபா தானே பவுனு. ஆமாம், அப்படி பல்வேறு, அதாவது நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த எங்கோ இந்த உடாபியா கண்டத்தில் போய் ஒரு கனவு தேசத்தில் வாழ்கிற மாதிரியான அந்த இது இருந்துச்சு. ஒரு நம்ம இந்த அறிவாலயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கார்டை கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அது ஒரு கார் அவரே ஓன் டிரைவர் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அதுவுமே ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் கட்சியும் காணாமல் போச்சு, கம்பெனியும் காணாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம விஜயுடைய விஷயத்துக்கு அப்படி தான் வருவோம். 12 லட்சம் கோடி ரூபாய் ஆண்டுக்கு செலவு பிடிக்கக்கூடிய அளவிற்கான விஷயம். கிட்டத்தட்ட நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஒரு 10-10.5 லட்சம் கோடி இப்போ கடன் இருக்குது. இதை தாண்டி அரசு சார்பு நிறுவனங்கள் கடன் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் கோடி இருக்குது. அப்போ இந்த கடனை எப்படி திருப்பி செலுத்துறது அப்படிங்கிறதுல தான் கட்சி பெரும்பாலும் இப்போ திமுக அறிவித்த திட்டங்களையே பல திட்டங்களை ஏன் நிறைவேற்ற முடியலன்னா போதிய நிதி ஆதாரம் இல்லை அப்படின்னு. அந்த நிதி மேலாண்மைக்காக சிறந்த நிபுணர்கள் எல்லாம் கொண்டு வச்சு குழுவெல்லாம் போட்டு பார்த்தாரு, அவரால் முடியலை, ஒன்றும் விளங்கலை. இப்போ ஆமாம், இப்போ நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி இந்த ஜூனில் பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். இடைக்கால பட்ஜெட்டு தான் திமுக தாக்கல் செய்துட்டு போயிருக்கு. இவர் அந்த ஆண்டு நிதி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணணும். அப்போ எந்த அளவிற்கு இந்த அறிவிப்புகளுக்கு அவர் திட்டம் ஒதுக்க போகிறார்? ஏற்கனவே ஏற்கனவே மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் நிறைவேற்றிய பல திட்டங்களை திமுக கைவிட்டது. தாலிக்கு தங்க திட்டமாகட்டும், ஸ்கூட்டி வழங்குகிற திட்டமாகட்டும், அம்மா குடிநீர், அம்மா அந்த ஒரு மருத்துவ மினி கிளினிக்னு போட்டிருந்தாங்க, அதையும் காலி பண்ணிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மா உணவகத்தை கூட பாதிக்கு மேலே காலி பண்ணிட்டாரு. ஆமாம், ஆயிடுச்சு. இப்போ அது மாதிரி இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றிக்கு இருக்கிற இந்த திட்டத்தை தொடர்வதற்கு அவருக்கு நிதி ஆதாரம் கூடுதலாக தேவை. என்ன பண்ண போகிறாங்கிறது நம்ம அப்புறமா பார்த்து. இப்போ அடுத்த 2 கேள்வி குறிப்பிட்ட டைமில் நீங்கள் தொடர வேண்டி இருக்குன்னு கேட்போம். நிச்சயமா. இப்போ 108 தொகுதி, இப்போ 118, 19, 17 வரணும். ஆமாம். அதுக்கு இப்போ அவர் வருவாரா? அதுக்கு என்ன காரணம், எப்படி பார்க்குறீங்க, அதை பற்றி பேசுவோம். நிச்சயமாக. அதாவது இப்போ 118, 120 தொகுதி இருந்தால் தான் தனித்து அவர் கொஞ்சம் நிற்க முடியும். ஆமாம், அமைக்க முடியும். சரி. அப்போ அந்த சூழலில் யாரெல்லாம் ஏற்கனவே அவர் கட்சி தொடங்குற போதே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம். இப்போது ஏற்கனவே காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னதாகவே நாங்கள் தாவேக்காவோட தான் கூட்டணின்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் போயிருந்தாங்க. ஆமாம். இப்போ அவங்க ஒரு 5 இடதுசாரிகள் 2 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இடதுசாரிகள் அவர் ஆதரவு கேட்டால் நாங்கள் ஆலோசித்து முடிவெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. விசிகா இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் அணி சேர்ந்து தேர்தலை எதிர்கொண்ட இந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு தருமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது காங்கிரஸ் ரெடியா இருக்கிறதா தகவல் வருது. ஆமா, காங்கிரஸ் பாமகவோடு பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆமா, இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பாங்க, அவங்க இருக்க மாட்டாங்க. விசிகாவுக்கு ஒரு அமைச்சர் கிடைத்தா போயிடுவாங்க. இதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்காக, எங்கள் வெற்றிக்காக பாடுபடவில்லை, நாங்கள் அதிமுக வெற்றிக்காக பாடுபட்டோம் அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த அதிருப்தியின் விளைவாக 4 பேரும் தேமுதிக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தாலும் எடுக்கலாம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியும். தேமுதிகவா? நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குல்ல, அவங்களுமே இந்த அதிருப்தியின் விளைவாக அவங்களும் நம்ம விஜய்க்கு ஆதரவாக. அது இப்போ எல்லாருமே பொதுவாக ஒரு கான்செப்ட் என்ன, கூட்டணி என்பது ஒரு டெம்பரரி தான். ஆமாம், வண்டியில் ஏறி இறங்குறது தான். அதோட முடிஞ்சு போச்சு. நிச்சயமாக 4ஆம் தேதி சாயந்தரத்தோட கதை முடிஞ்சு. இல்லை, இப்போ இதையும் தாண்டி இப்போ வெற்றி பெற்று இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்று இருக்கிற பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே தாவேக்காவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை, எடப்பாடி பழனிசாமி உட்பட அதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. அது தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அப்போ அவர்களுமே ஒரு செட் ஆஃப் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேக்காவில் இணைவதோ அல்லது ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போவதோ அப்படிங்கிற மாதிரியான இது கூட இப்போ வலைத்தளங்களில் போயிட்டுருக்கு. இதற்கான ஒரு வேலை திட்டத்தை திரு செங்கோட்டையன் அவர்கள் இப்போ மேற்கொள்ளுகிறார். அவர் பேச போகிறாரு, இன்னொரு அந்த தரப்பில், எடப்பாடி தரப்பில் இருந்து பேச போகிறாருன்னு சொல்கிறாங்க. இன்று இரவு அல்லது நாளைக்குள் நமக்கு ஒரு தெளிவான முடிவு. எடப்பாடி தரப்புலன்னா அதிமுகவினுடைய உறுப்பினர்களில் ஒரு சிலரை
தனியா தனியாக கொண்டு வந்து அப்படி சொன்னா செங்கலை உருவுற கதை அதேதான் அப்படிதானே? நிச்சயமா அபிஷியலா இல்ல. ஆமா, அந்த வேலைகள் நடக்கிறதா நமக்கு வலைத்தளங்கள்ல வருது. உண்மைத்தன்மை, அது உண்மைத்தன்மை என்னங்கிறது நமக்கு பல கதைகள் அடிப்பாங்க, புடிபடல. சரி, இப்போ இந்த நிலைப்பாட்டிலிருந்து இவ்வளவு பெரிய சரிவிலிருந்து அனைத்து இந்திய அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த கடப்பாடு அதிமுகவினுடைய இதில் பயணித்த எல்லோருக்குமே, வெளியில் போனவங்க, தனிக்கட்சி கண்டவர்கள், தலைவர் காலத்திலிருந்து பயணித்த எல்லோருக்குமே இருக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்கி கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் உள்ள ஒரு இயக்கத்தை ஒரு தனிமனுடைய சுயநலத்தால் இவ்வளவு சீரழிவுக்கு கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கிறது. அது நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உருவாக்கி ஒரு கட்டமைப்பை மீண்டும் ஒரு கட்டி எழுப்பி எல்லோரும் ஒருங்கிணைந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா வழியில் இந்த கட்சியை மீண்டும் உயிர்த்தெழச் செய்ய வாய்ப்பு நிறைய இருக்கு சார். பார்வை நிச்சயமாக இருக்கணும். எல்லோரும் சேர்ந்து அதற்கான முன்முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதிமுகவினருமே, அதிமுக ஆட்சியால் பலம் பெற்ற மக்களுமே, 7 முறை இந்த மக்களுக்கான நல்லாட்சியை கொடுத்தது அதிமுகங்கிற பார்வை இருக்குது இன்றுமே. இப்போ எனக்கு என்ன மிகப்பெரிய வேதனைனா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இரட்டை இலைக்கு வாக்களித்த கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடி பேர் வாக்கு செலுத்தவே போகலை. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி மீதான அந்த வெறுப்பு உணர்வு தான் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது. அதை உணர்வார்களா நம்ம பார்க்கலாம். ராமன் சொல்லுங்க. அண்ணன் துரைக்கண்ணன் அவர்கள் அதிமுகவுடைய கரண்ட் சூழ்நிலையை சொல்கிறாங்க. KP முனுசாமி அவர்கள் தோல்வி கண்டார் இந்த சட்டமன்ற தேர்தலில். இப்போ தோற்ற பொருள் அந்த கட்சிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குது. என்ன பிரச்சனை? அதிமுக ஆட்சி வந்தால் KP முனுசாமி தான் உள்ளாட்சி அமைச்சர். இப்போ ஒரு செட்டப்பில் இருந்தது. ஏற்கனவே கனவு, ஒரு செட் ஆசை யாருக்குலாம் இருக்காது, ஆசை யாருக்கு தான் இருக்காது. ஆனால் இந்த கட்சியை OPS-டையும் போய் அந்த மனுஷனையும் கெடுத்தது இந்த KP முனுசாமி தான். இது எப்படின்னு கேட்டிங்களா? KP முனுசாமி அதை சொல்ல, அது எப்படின்னா, ராமாயணத்துக்கு ஒரு கூனி, மகாபாரத்துக்கு ஒரு சகுனி, அதே போல் அதிமுக ஒரு KP முனுசாமி. ஆனால் இவர் ADMK ஒற்றுமையாக இருக்க சொல்லுவார், வெளியில் சொல்லுவார். ஆனால் உள்ளுக்குள்ளே துரைமுருகன் கிரஷர் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திட்டு இருப்பார் தனியாக. அதுதானே 6 கம்பெனி ஓடுது, 5 வருஷமாக ஓடுது. ஆனால் இந்த நிலைப்பாடு என்னென்னா, அவருக்கு என்னென்னா VK சசிகலா அம்மா தான் நம்முடைய மந்திரி பதவியை தூக்குனது. 2011 உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது நாமளை இப்படி பண்ணிட்டாங்களே, தொடர்ந்து VK சசிகலா அம்மாவுக்கு எதிரான ஒரு கருத்தில் இன்னைக்கு வரைக்கும் KP முனுசாமி தான் பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன சாதிச்சா? சாதிப்புன்னு இல்லை, அதான் கேள்வி. ஒண்ணுமே இல்லையே, அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, தோத்துட்டாரு அதிமுக. இப்போ என்ன பிரச்சனைனா, அதிமுக டெல்லி உத்தரவில் என்ன சொல்றேன், நேற்று 11 மணிக்கு டெல்லியிலேருந்து என்ன தகவல் கொடுக்குறாங்கன்னா, தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருவோம், அதுக்கு 1 இயர் டைம் கொடுத்துருவோம். தாவேக்கா யார் ஆதரவு கொடுக்குறது? அதிமுக ஆதரவு கொடுப்போம், 1 வருஷம் பார்ப்போம் இவங்க எப்படி செயல்படுறாங்க பார்ப்போம் என்ன நிலைப்பாடில் அவங்க டெல்லியுடைய பாஜக, மத்திய அரசினுடைய பாஜக இடம்பெறாமல் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்கிறாங்க. இப்போ அவரு பாஜக தான் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இல்லை அதெல்லாம் கிடையாது சார். அதுக்குள்ள சார் இதுக்குள்ள ஒரே விஷயம் இருக்குது சார். அதுக்குள்ள சரி, ஆமாம். அதில் என்ன விஷயம்னா, அதிமுகவில் என்ன பிரச்சனைனா, வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கலாம்னு எடப்பாடி நிலைமை ஏன் சொல்கிறாருன்னா, வெளியே இருந்து இது KP முனுசாமி ஐடியா கொடுக்குறாரு, சகுனி ஐடியா கொடுக்குறாரு. ஏன்னா ADMK வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தோம்னா வேலுமணி டீமு, CV சண்முகன் டீமு நொந்து போயிடுவாங்கல்ல. ஏன்னா ஆதரவு கொடுத்தா மந்திரி சபையிலும் இடம் கொடுக்கலாம், 5 மந்திரி கிடைக்கும் எப்படி இருந்தாலும். இது நம்ம தான் தோத்துட்டோமே. KP முனுசாமி சொந்த ஊரில் ஜோலியை முடிச்சுட்டாங்க. அப்போ நம்ம ஜோலியை முடிச்சு சும்மா இருக்கிற நேரத்தில் இவனு போய் மந்திரி ஆகிக்கிட்டு நமக்கு பட்டநாமத்தம் போட்டு சகசநாமத்தம் போட்டு உட்காந்துருக்கு. நான் என்ன கேனேனா? அதனால் அதனால் எடப்பாடிட்ட ஒரு ஐடியா கொடுத்து வெளியிலேருந்து கொடுப்போம் என்ன சொல்கிறாங்க. ஆனால் வேலுமணி அவர்கள் நாளைக்கு கட்சி MLA-க்களை கூட்டு என்ன சொல்ல போகிறாருன்னா, இங்கே பாருங்கள் 5 வருஷம் சும்மா போயிட்டோம், வீணாக போயிட்டோம், இனி 5 வருஷம் எங்களால் வீணாக போக முடியாது, நம்ம வெளியே இருக்கிறது எதுக்கு தேவையில்லாமல் வாயா ஒன்று சேருவோம், வாங்க ஒன்று சேர்ந்து சாப்பிடுவோம், வர அவ்வளோ நீ சாப்பிட்டேன்னா எம் பணம் அதை பற்றி பேசணும்னா ஒரு சின்ன கேள்வி. குளத்தூரில் சேகர் பாபு கண்ணீர் வடிக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் பாருங்க, ஸ்டாலின் வந்து கொண்டிருக்கிறார், மக்களை பார்க்கிறார். சேகர் பாபு அப்படியே அழுது, அப்படியே என்னுடைய தலைவனுக்கு இது பண்ணிட்டீங்களே என்ன மாதிரி ஒரு அழுகை. அதை பற்றி ஏதாவது தகவல்? ஃபுல்லாக அதில் எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் உங்களுக்கு வேணும், எத்தனை கிலோ வேணும், எத்தனை சொல்லிட்டு நீங்கள் சொன்னதை சொல்லி முடியும். அதாவது இந்த சேகர் பாபு இப்போ MK ஸ்டாலின் அவர்களை கண்டு நடிக்கிறார் பார்த்தீங்களா, அது எப்படி, நாடகம் எல்லாம் கண்டேன் உங்கள் அழுகையின் வெளியிலே, இந்த பாட்டை நீங்கள் உல்ட்டா பண்ணி எடுத்துடுங்க.
இந்த அதாவது மு.க. ஸ்டாலின் தோல்விக்கு முழு காரணமே சேகர் பாபு தான். எப்படி? அவர் வந்து முழுக்க சேகர் பாபு நம்பினார். ஏன்னா ஊரில் உள்ள சாமியாரெல்லாம் கூப்பிட்டு வந்து குடும்பத்துக்கு அந்த தோஷம், இந்த தோஷம், பஞ்சு தோஷம், பறைவு தோஷம், கரடபுராண தோஷம், அது அந்த மடாதிபதி, இந்த மடாதிபதி, இந்த சாமியார், அந்த சாமியார். இப்போ தான் அவர் கேரளா சீஃப் மினிஸ்டருக்கு தேவபர்ஷனம் பார்த்தோன்னா உனக்கு ஆயுசு 100, இன்னும் 5 முறை நீங்கள் முதலமைச்சராக இருப்பா. பினராயி விஜயனுக்கு ஆஸ்தான ஜோதிடர் சொல்லியாச்சுங்க. நான் சபரிமலை போயிட்டு வந்து அங்கேயே நம்புதிரி சொல்லியாச்சுங்க. பாருங்கள் எனக்கு ஜோலியம் இப்போ கையை பாருங்கள். அப்படியே சுக்கலாம்பரதம் சசிபண்டம் சமர்ப்பா. ஆஹா, அமைச்சர்னா இப்படிதான்டா அமைச்சர். என்ன நடந்துச்சு? என்ன சொல்லி சுக்கலாம்பரம் போட்டு? ஆமா சார், இப்படி நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு நாளைக்காவது முதலமைச்சர் நம்முடைய தொகுதியில் நமக்கு சாதகமா செயல்படுறாங்களா பார்த்தாருன்னா என்னென்ன பண்ணிருக்காரு பாருங்க. இவர் அறநிலையத்துறை அமைச்சர் பிளஸ் சிஎம்டிக்கு மந்திரி ஐயா. சிஎம்டிக்கு மந்திரினா கொட்டும் கடகராசினியர்களே இன்று உங்களுக்கு செல்வமெல்லாம் பெருகினால் மாதிரி. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபா வட சென்னை வளர்ச்சி திட்டம். எங்கேயாவது வளர்ந்துருக்கா பாருங்க ஐயா. பின்னி மில்லை வாங்கினது யார் உங்களுக்கு? அதுக்கு போக சென்னை கார்பரேஷனில் பார்க்கு 900 பார்க்கிட்ட இருக்குது. இந்த 900 பார்க்கில் 550 பார்க்கு பவர்ஃபுல் பார்க்கு. இந்த பார்க்குகளை மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து அது எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர் அவருடைய பினாமிகள். 20க்கும் மேற்பட்ட பினாமி கான்ட்ராக்டர் அங்கே நடந்துருக்குது. அதுபோல் பிஆர்ஆர் பஸ் ரோடு தார் ரோடு போடுறாங்களா அந்த ரோடு. அதுபோல் மழைநீர் கால்வாய் திட்டம். இப்படிப்பட்ட அது மாதிரி பில்டிங்ஸ் 25 வருஷமாக அங்கே ஒரே ஒரு உதவி சேர்ப்பில் உட்காந்துக்கிட்டு மிகப்பெரிய கொள்ளை அடிச்சுக்கிட்டு நீ பாதி நாம் பாதி அடிச்சுக்கிட்டு சென்னை கார்பரேஷன் விளம்பர பழக ஃப்ளெக்ஸ் பண்ண இருக்கு பார்த்தீங்களா. இது எல்லாமே பினாமிகளை வச்சு கான்ட்ராக்டர்களை ஒர்க் எடுத்துட்டு அதிகாரிகள் இதுதான் தோல்வி காரணமா? சல்லி பைசா. ஆமாம், அதிகாரம் சார்ந்தானே காலி பண்ணது. இனிமேல் இல்லை. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் ஒரு பக்கம் ஏற்கனவே நம்ம பேசி முடிச்சிட்டோம். இப்போ அவங்க இப்போ ஆட்சியிலையும் இல்லை. இப்போ பேசத்தான் வேணும். கேளுங்க. இப்போ இந்த அலைகளின் மூலம் பயங்கர பேரலை, இது சுனாமி ஆழி பேரலை, எல்லோரையும் படுவோம். இது வந்து இயற்கையாக வரலை, எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். காயல்பட்டினம்னு ஊர் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்க்கை. நல்லா கவனிங்க. புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஊருக்கு போகிறார். வாக்கு கேட்டு செருப்பை தூக்கி வீசுகிறார்கள். நல்லா கவனிங்க ஐயா. என்ன துரோகம் செய்தார் இந்த மக்களுக்கு? இந்த மக்களுக்கு என்ன துரோகம் செய்தார்? நல்லா கவனிங்க. 1998 கோவையில் குண்டுவெடிப்பு. இஸ்லாமியர்கள் கருணாநிதிக்கு எதிராக அம்மாவுக்கு 2001 ஓட்டு போட்டாங்க. அம்மா என்ன துரோகம் செஞ்சாங்க இந்த மக்களுக்கு? எல்லோரும் திமுகவுக்கு ஓட்டு போடுவது தங்களுடைய படைப்பின் ரகசியம் என்று நினைத்து கொண்டிருந்த இந்த சமூகம் இந்த முறை அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியே போங்குது. அப்போ இந்த விஜயனுடைய பாதிப்பு எல்லா சமூகங்களையும் ஏற்பட்டிருக்க. ஓகே தான் சார். ஆனால் திமுக என்ன நினைச்சு தெரியுமா சார்? 7 கல்லாப்பட்டி உணர்களை உருவாக்கி ஒவ்வொருத்தரும் 5 மாவட்டம் 6 மாவட்டத்தை ஏற்பாடு பண்ணி அந்த மாவட்டத்தில் பணியாற்ற அதிகாரி மூலம் தான் டிரான்சாக்ஷன் பண்ணாங்க. இப்போ நீங்கள் குளத்தூர் தொகுதி வருவோம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 6 திருவிக்கா நகர் தொகுதியும் குளத்தூர் தொகுதியும் ஒரே ஜோனில் வருது. அந்த ஜோனில் 5 ஆண்டுகாலம் வேலை பார்த்த அதிகாரிகளை பாருங்கள், கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த தொகுதியில் திமுக சாதாரண கிளைச்சலரோ வட்டச்சலரோ போய் அந்த அதிகாரியை சந்தித்தால் அந்த அதிகாரி டிரான்ஸ்ஃபர். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாக சீரழிவு காரணமாக மாநில முதல்வராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் தரையிறக்கம் செய்யப்பட்டார் என்ற தொகுதியை புரிஞ்சுக்கிட்டார். ரைட். ஜெகதீஸ்வரன் சார், ஒரு 2 நிமிஷம் இருக்குது. நிகழ்ச்சியாக இந்த அரசுக்கான சவால்கள் என்ன? புதிய அரசுக்கான சவால்கள் என்ன? அதை எப்படி கையாள போகிறார்? புதிய அரசுக்கான சவால்கள் முதல்ல அதை நம்ம 12 லட்சம் பேசியாச்சு. பெரும்பாலானவர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒரு 4 பேரை தவிர 104 பேர் இப்போ தான் முதலாக 103 பேர் விஜய் 2 தொழில் ஜெயிச்சிருக்காரு. 103 பேர் இப்போ தான் முதல்ல சட்டமன்றத்துக்குள்ளே போக போகிறாங்க. சட்டமன்றம் நான் என்னன்னே தெரியாத நபர்கள் அவர் உள்ளே செல்ல போகிறார்கள். நீங்கள் வந்து இதற்கு முன்னாடி வந்த அரசியல் தலைவர்கள் எல்லோரும் ஓரளவுக்கு அந்த அரசியலுக்கான அறிவெல்லாம் பெற்றுக்கிட்டு வருவாங்க. மக்கள் வந்து புதியவர்களை அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய நம்பர்ஸில் அனுப்பிச்சதில்லை. இப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது அமிச்சாங்க. நீங்கள் வந்து தனித்தனியாக அப்படி அமைச்சிருக்காங்களே தவிர இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒரு 104 பேர் புதுசாக சட்டமன்றத்தில் அனுப்பிச்சது அப்படிங்கிறது இல்லை. அப்போது அப்படிப்பட்ட நபர்கள் உள்ளே செல்ல போகிறார்கள். அவர்களிலிருந்தான் அமைச்சர்களும் வரப்போகின்றார்கள். அப்போ அந்த அமைச்சர்கள் இன்னொன்று இவங்க எல்லாருமே இதுவரைக்கும் ஒரு அரசை பார்த்த விதம் என்பது ரொம்ப தூரத்தில் வந்து பார்த்துருப்பாங்க. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன் போனால் அப்போ உரம்ப உட்காருப்பானா அந்த ஏன்னா ரொம்ப எளிய மக்கள் தான். அவங்க ரொம்ப எளிய மக்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள். இப்போ நாளைக்கு இவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி இவங்களுக்கு சல்யூட் அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த சிச்சுவேஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்களா? அது முக்கியம். பெரிய சேலஞ்சாக இருக்கும். பெரிய சேலஞ்ச். ஃபினான்ஷியல் கிரைசிஸ். நீங்கள் ஸ்டாலின் ஆட்சி மேலே சொல்லப்பட்ட நிறைய குறைகளை ஒன்று இது அதிகாரிகளின் ஆட்சியாக இருந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக இருந்தது. இப்போ இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? தம்பி கொஞ்சம் ஓரமாக உட்கார், நான் பார்த்துக்கிறேன், உனக்கு ஒன்றும் தெரியாது,
இது சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. அது அவர் சொல்கிறது சரியா தப்பா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகிடும். இப்போ நம்மளை மாதிரி ஆள்கிட்ட கேட்டால் அதிகாரிகளுக்கு நம்ம கவுண்டர் கொடுக்கலாம். அவர் படித்தவர் என்றால் நம்மளும் படித்தவர். சாதாரண விடுதலை சகோதரர்கள் நீங்கள் கொஞ்சம் உட்காருங்க மினிஸ்டர், நாங்கள் சொல்கிறேன்னு சொன்னால். இன்னொன்று, இந்த மாதிரி புதியவர்களை ஒரு முதலமைச்சர் கொண்டு வரும்பொழுது நீங்கள் அவங்களுக்கு ஏற்படுகிற சிக்கலை உடனடியாக அந்த முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போனீங்கன்னா இது சரி இது தவறுன்னு சொல்லுவாங்க. விஜய் ஒரு அக்சசிபிள் லீடராக இருப்பாராங்கிறது பெரிய டவுட்டு தான், ஒரு பெரிய கேள்வி தான். இப்பொழுது அது முடிச்சிட்டேன். அதிமுக இந்த 53 இடங்களில் அவர்கள் பெற்ற 47 இடங்கள் தான் அதிமுக. மிகப்பெரிய சரிவு, வைப்பு தொகை இழப்பு. அவருடைய எதிர்காலம் என்ன? எடப்பாடி, அதிமுகனா முழுமையை அடைந்த அதிமுக இல்லை, இட்ஸ் நாட் அ ஹோலிஸ்டிக் பார்ட்டி. எடப்பாடி தலைமை என்ன நடக்க போகிறது சார்? பெரிய கிரைசிஸ். ஏன்னா பாஜகவின் நடவடிக்கைகளை அவ்வளவு எளிதாக நாங்கள் அடையாளப்படுத்த கூடாது. சகோதரருக்கு துணையா ஒரு 10 சொல்லுங்க. புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது சரி, அம்மா செல்வி ஜெயலலிதா கட்சியை வழிநடத்திய போது யார் எதிரி என்றதை தீர்மானித்து திராவிட முன்னேற்றக் கழகம் தான் என்று எதிரியை தீர்மானித்து தொடர்ந்து தொண்டர்களை களமாட வைத்தார்கள். அவர்களும் களமாடினார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி யார் எதிரி என்றால் யாரெல்லாம் கட்சி ஒன்று செய்ய வேண்டும், யாரெல்லாம் கட்சி நன்றாக இருக்க வேண்டும், ஒருங்கிணைந்து திமுகவை வீழ்த்துவோம் என்று பேசிய திருமதி சசிகலா, திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு செங்கோட்டையன், திரு அன்வர் ராஜா, திரு மைத்ரேயன் என்று எல்லாரையும் கட்சியில் இருந்த நிர்வாகிகளை எதிரிகளாக பாவித்து செயல்படுத்துவதனுடைய விளைவு இன்னைக்கு கட்சி மோசமான நிலைமைக்கு 40 தொகுதியில் வந்து நிக்க போயிடுச்சு. அதை நீங்க தொடருங்க. ஒரு எக்ஸிஸ்டன்ஷியல் கிரைசிஸ்ம்பாங்க, இருப்பிற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டம். அதாவது பழனிசாமியின் இருப்புக்கு எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பழனிசாமியின் துரோகத்தால் அதிமுகவிற்கே ஒரு பெரிய இருப்பு. எதை விதைத்தாரோ அதை அறுக்க போகிறார். அப்படித்தான் காலம் அதற்கு பதில் சொல்லும். நேயர்களே, இன்றைக்கு நாங்கள் பேசினது விவாதம் அல்ல, ஒரு கலந்துரையாடல். இது யாருக்கும் எதிரான கருத்தல்ல. தமிழ்நாட்டில் வரப்போகிற அரசுக்கான கேள்வி, அரசு சந்திக்க போகிற சவால்கள், ஆண்டுகின்ற கட்சிகளுடைய வீழ்ச்சிகள் எல்லாவற்றையும் பேசினோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துரைக்கண்ணு ஐயா அவர்கள், ராமன், ஜெகதீஸ்வரன், உங்கள் 3 பேருக்கும் உளப்பூர்வமான நன்றி. அடுத்தடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.